நேற்றே அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, "இன்னைக்கு வந்து தை அமாவாசை, மறந்து கூட நான்வெஜ் சாப்பிட்றாத" அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து காலையிலைக்கும் மதியானத்துக்கும் வெஜ்ஜு தாங்க சமைச்சிருந்தேன். நைட்டு வந்து சிக்கன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தேன். ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்தியாவில் வந்து விடிஞ்சிரும்ல, ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிரும்ல, அதனால் சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து நைட்டுக்கு தான் வந்து சிக்கன் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் கூட. வெங்காயம், தக்காளி வதக்கி அது கூட வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் முந்திரி, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கனை நல்லா போட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பசங்களையெல்லாம் வச்சுட்டுல நம்ம டயட்டில் இருக்கவே முடியாதுங்க. சிக்கன் கிரேவி பார்த்தது எங்களுக்கு புரோட்டா தான் வேணும்னு அடம் பிடிச்சாங்க. சரின்னு பசங்களுக்கு மட்டும் புரோட்டா பண்ணி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டை தோசை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே சுட்டோம்னா சாப்பிட்ருவோம்.